வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த நாள் குடிபோதை இல்லாத ஒரு நாளா, இந்த நாள நான் எப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றேன். டாக்குமெண்ட்ரி. தினசரி டாக்குமெண்ட்ரி. ம். என்னோட கன்டென்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ம். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே. ஓகே. இந்த நாள்ல எனக்கு ஒரு அதிதீவிர ரசிகன் ஒருத்தன் இருக்கிறான். என்னோட சப்ஸ்கிரைபர். ஆஸ்திரேலியால இருக்கிறான். அவன் கோயம்புத்தூர்ல ஆஸ்திரேலியாவில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து அவனோட ஃப்ரெண்டு மூலமாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறான். ஓகே. இது போல் நீ அங்கே எங்கேன்னு வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காத. நான் இது போல் திருப்பூர்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நீ என்கிட்ட வேலை பார்க்குறியா? உனக்கு ஒரு நல்ல சம்பளம் போட்டு தரேன். கோயம்புத்தூரில் என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிறான். நீ அதே போல் திருப்பூரில் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நம்ம வந்துட்டு நம்மளோட கேரக்டர் எப்படின்னா, காசு கொடுத்து நம்மளால் கராரெல்லாம் பேசி வாங்க அந்த திறமை கிடையாது நம்மக்கிட்ட. நான் நிறைய இடத்துல காசு கொடுத்து திரும்ப வாங்க முடியாமல் போயிருக்கு. நம்மளுக்கு போயிட்டு சும்மா கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பிடிக்காது நம்மளுக்கு. காசு யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். என்கிட்ட இருந்தால் கடனாக நான் கொடுக்கவும் மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஏன்னா அதை நம்ம போயிட்டு கடனாக கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட வந்துட்டு திறமை கிடையாது. அது ஒரு திறமை. காசு கடன் கொடுத்து வாங்குறதெல்லாம். அது ஒரு தொழிலாக பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய திறமை. அந்த திறமை நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற என் ஃப்ரெண்டும் அப்படி தான். காசெல்லாம் கொடுத்து அவனால் வாங்க முடியாது. ஆனால் நான் அவனை அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணேன். உனக்கும் நான் சொல்லித்தரேன் எப்படி காசு கேட்டு வாங்குறது என்ன ஏதுன்னு எல்லாம் வந்துட்டு யார் யார் காசு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு நான் உனக்கு ட்ரெயின் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் இல்லை, இன்னொரு டைம் வெளிநாடு போயிட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னா. என்னையா நீ வெளிநாடுன்னே சொல்கிறேன்? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். எப்படா இந்த வெளிநாட்டை விட்டு போவோம்னு இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணான். நம்மளுக்கு தான் சொந்த ஊரோட போகணுன்னு ஆசையாக இருக்குது. நீ வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்ற. எனக்கு இது மாதிரி அவனுக்கு எதுவும் வந்து ஒரு பிஸ்னஸ் அது போல் அப்போதைக்கு இல்லை. அவன் போகும்போது அவன் படிக்க போயிட்டு அப்புறம் அங்கேயே வேலைவாய்ப்பு தேடி அவன் வந்துட்டு அங்கே செட்டில் ஆகிட்டான். வேலை கிடச்சிச்சு. இப்போது உனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீ இப்படியே ஊர்லேயே ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச தொழில் ரொட்டி இது மாதிரியான ஐட்டம்ஸில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். நீ சொல்லு. ஆனால் எனக்கு அந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் என்னை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அப்புறம் அதை வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சில இந்த திருப்பூரில் ஃபைனான்ஸு எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோ வந்துட்டு வட்டி வாங்குறாங்க, ஒரு வாரம் கட்டலைன்னா ஃபைன் இருக்கா அப்படின்லாம் கேட்டான். ஆமாம், ஃபைன் இருக்குது. ஒரு வாரம் கட்டலைன்னா இது போல் 10,000க்கு 1,500 வட்டி அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். ஏன்னா நாங்கள் ஒரு நேரத்தில் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தோம். வார வட்டிக்கு வாரம் கொடுக்கணும். ஒரு வாரம் கொடுக்கல அப்படின்னா 100 ஃபைன் அப்படின்லாம் தான். எங்கள் அம்மா வந்துட்டு எங்களை வந்துட்டு இந்த வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி தான் வளர்த்து படிக்க வச்சு ஏதோ 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சது அவங்களால. அதெல்லாம் பெரிய கதைகள். அப்புறம் அவன்கிட்ட நான் அது போல் ஷேர் பண்ணேன். அதுவும் நிறைய பேச முடியல. நம்ம பிஸி. சும்மா இருந்தாலும் பிஸியாகவே இருக்கிறோம். அது எப்படின்னு எனக்கும் தெரியல. நானும் திங்க் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி டைம் ஆகுது? இப்போ கூட கால் வருது எனக்கு. சும்மா தான் இருக்கிறோம், ஆனாலும் பிஸியாக இருக்கிறோம். அது எப்படின்னு எனக்கே தெரியல. செல்லு பார்க்குறோம், அப்படியே டைம் போகிறதே தெரில. திடீர்னு அப்படியே 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 ஓடிடுது டைம். ஓகே. ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. அங்கேயும் இங்கேயும் நிறைய நண்பர்கள், இங்கே நம்மளோட சர்க்கிளில் பழைய நண்பர்கள் இல்லை, புதுசாக இந்த 2 வருஷத்தில் க்ரியேட் ஆனாங்கல்ல, அது மாதிரியான நண்பர்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்கள்ட்ட இருந்தால் நம்மளுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், மெசேஜ் வரும். மற்றபடி வேறு யாரும் நம்மளோட சொந்த பந்தம் அப்படிலாம் யாரும் நம்மள்ட்ட வந்துட்டு யார்ட்டையும் நம்ம நெருங்கிறது இல்லை. நம்ம கான்டாக்டே இல்லாமல் போயிட்டோம். இப்போ மலேசியா போயிட்டு வந்து வேறு சிம்மு மாற்றினேன்னா என்னோடய நம்பரே நிறைய பேர்ட்ட இல்லை. நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா வெறும் 12 வியூஸ் தான் போகுது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 12 பேர் தான் பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்தில்? இப்போ பார்த்தா 12 பேர் தான். சிம்மு மாற்றிட்டேன்ல, ஏர்டெல்லேருந்து ஜியோ மாறிட்டேன். அது வாட்ஸ்அப் கால் பேசும்போது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாத்தையும் வாட்ஸ்அப் கால்லேயே பேசி பேசி அந்த பழக்கத்துலேயே நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் காலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உங்களுக்கும் தெரியும் நண்பர்களே. உங்களுக்கே நான் கூப்பிட்றது எப்படி கால் பண்ணுறேன்? வாட்ஸ்அப் காலில் தான் மேக்ஸிமம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லாக வாட்ஸ்அப் கால் பண்ணுற தாட்லேயே இருக்கிறேன். டைரக்ட் கால் பண்ண முடியும். நான் இந்தியா வந்துட்டு இருக்கிறது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்பப்போ. சரி, ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு நாட்கள். ஐடியா பண்ணுவோம். சில விஷயங்கள் ஐடியா பண்ணுவோம். அதை வந்துட்டு அப்படியே ஐடியா பண்ணிட்டாலும் வீடியோவில் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு பெரிய டர்னிங் மைண்ட் இருக்குது. அதுக்கு 2 மாதம் மேலே ஆகும். பார்ப்போம். இந்த நாள் எந்த ஒரு குடிப்பதையும் இல்லாத ஒரு நாளாக இப்படி தான் நான் கடந்தேன். ஓகே. எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. உங்ககிட்ட பதிவு பண்ணியாச்சு. ஓகே.
நான் இதுக்கப்புறம் லைவ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். இந்த நாள் முடிஞ்சிச்சு. இப்போ ஈவினிங் டைம். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. ஓகே, மீளணும்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஓகே, என்னோட கனெக்ட் ஆகுங்க. என் கூட இணைந்திருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.